Welcome students, this is DJ Math Academy. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது 10th சாப்டரில் 10.2 எக்ஸசைஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அதாவது நம்ம 10.3 பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னா, இப்போது 2 வெக்டார்ஸை நம்மளால் சம் பண்ண முடியும், அந்த 2 வெக்டாரை நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் ஏங்கிறதுக்கு ஒரு வெக்டார் பி இருந்தால் அது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி ஐ காம்போனன்ட், ஜே காம்போனன்ட், கே காம்போனண்ட்டை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். பட் இங்கே ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெக்டாரில் ப்ராடக்ட்டை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, ப்ராடக்ட்டை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், ஸோ the product of vectors divided into 2 categories. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட். ஸோ ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறது தான் 10.3 எக்ஸசைஸ். அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறது தான் 10.4 எக்ஸசைஸ். ஓகேங்களா, இந்த 2 எக்ஸசைஸ் தான் நமக்கு அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டோட அதர் நேம் என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. The scalar product of the other name is called a dot product. அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்டு கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான், வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்டாலும் ஒன்று தான். அப்போது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸை 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு. சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறது இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பற்றி தான். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட், முதல்ல இதோட இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது ஸ்கேலார் ப்ராடக்ட் அதர் நேம் இஸ் டாட் ப்ராடக்ட். ஸோ இதுதான் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்? அதாவது 2 வெக்டாரை நம்ம இங்கே ஸ்கேலார் பண்ண போகிறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள், ஏ வெக்டார் டாட், இது எப்படி ரீட் பண்ணணும்னா ஏ வெக்டார் டாட், டாட் நல்லா பெருசாக வைக்கணும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இதுக்குள்ளே இந்த டாட் வரதுனால தான் இதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, சரி, அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், magnitude of A vector, magnitude of B vector into cos theta அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ magnitude of A vector and magnitude of B vector into cos theta, இதுதான் definition of dot product. ஸோ இந்த இடத்துல தீட்டாங்கிறது எவ்வளோ டிகிரி இருக்கணும்னா 0 டிகிரி டு 180க்குள்ளே இருக்கணும். அப்போ ஹியர் தீட்டா வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 டிகிரி டு 180 டிகிரி. எப்படி சார் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஓஏன்னு ஒரு வெக்டார் வரைகிறேன். ஸோ இது ஓபின்னு ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா, இந்த ஓஏ ஓபிக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகுதுல்ல, அதுதான் தீட்டா. ஸோ இந்த தீட்டா எப்படி இருக்கணும்னா ஓவரால் 0 டிகிரி டு 180 வரைக்கும் வரலாம். சரி, 180க்கு மேலே போச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடும். அப்போ ஆங்கிள் வில் பி நெகட்டிவ் ஆயிரும். சரிங்களா, அப்போது நம்மளுடைய தீட்டா வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 டு 180க்குள்ளே இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். சரி, ஓகே. இப்போது இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்தோம். நமக்கு கிடைச்சது ஒரு ஸ்கேலார், அதாவது ஒரு ரூட் ஆஃப் போட்டு கண்டுபிடிப்போம்ல. அப்போ இது ஒரு ஸ்கேலார், மாடுலஸ் பீட்டா ஒரு ஸ்கேலார், தீட்டாக்கு ஏதோ ஒரு டிகிரி கொடுக்குறாங்கன்னா அதை நீ அப்ளை பண்ணுங்கள், அப்போது ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் உனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கேலார். அதனால தான் இது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொன்னோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது என்ன கிடைக்குன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக கிடைக்கும். இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா, அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, தட் இஸ் கால்ட் அ ரியல் நம்பர். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும், ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஃபஸ்ட் டெஃபினேஷன். ஓகேங்களா, எஸ். இப்போ அடுத்தது இதோடைய ஒரு இதோட ரிமார்க் பார்க்கலாம், ஒரு ஃபார்முலாஸ் ரிமார்க் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுனா நம்ம செக் பண்ணலாம். முதல்ல தீட்டாவுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா, பார்த்துக்கோங்க. சப்போஸ் இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஆன்சர் என்னவாக இருக்கும் பார்க்கலாமா. அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் காஸ் 0 டிகிரி. What is cos 0 degree value? Cos 0 degree value 1. Appo we get A, magnitude of A vector is A, magnitude of B vector is B, and cos 0 value 1. Appo what we get? A vector dot B vector value is equal to AB. இது ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்கலாம். தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் வாட் இஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் தீட்டா வேல்யூ பையாக இருந்தால்
தீட்டா வேல்யூ பை, ஏன்னா 0 to பை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் தீட்டா வேல்யூ பையாக இருந்தால் வாட் இஸ் ஏ டாட் பி பார்க்கலாமா? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் காஸ் பைன்னு போடுவோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் பை? காஸ் பையோட வேல்யூ என்னதுப்பா? -1. காஸ் பையோட வேல்யூ -1. அப்போ ஏபி இன்ட்டு -1 வி கெட் -AB. ஸோ இதுவும் ஒன் வேர்ட் கொஸ்டின். அப்போ தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் என்ன வரும்? தீட்டா பையாக இருந்தால் என்ன வரும்? சரி, ஓகே. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று பார்க்க போகிறோம். இஃப் தீட்டா வேல்யூ π/2 இருந்தால், தட் இஸ் 90 டிகிரியாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். தீட்டா வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் என்ன நடக்கும்? A vector dot B vector equal to magnitude of A magnitude of B into cos 90. அதாவது நம்ம டெஃபினிஷனில் தீட்டாக்கு பதிலாக நம்ம 90யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் இஸ் cos 90 வேல்யூ? cos 90 வேல்யூ 0. அப்போ திஸ் இஸ் A and B and 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா A vector dot B vector equal to 0ன்னு கிடைக்குது. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ டாட் ப்ராடக்ட் 0 வரும், எப்போ டாட் ப்ராடக்ட் 0 வரும் அப்படின்னா தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் தான். அப்போது நமக்கு ஒரு கண்டிஷன் கிடைக்குது. இஃப் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அதாவது ஆப்போசிட் ஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார், அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் 90 டிகிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏ டாட் பி 0. அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் சொல்லலாம். ஏ டாட் பி 0வாக இருந்தால் ஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார். ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம சம்ஸில் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் நம்ம என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0ன்னு போடணும். ரெண்டு வெக்டார் டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சம். அப்போ இது எல்லாமே தீட்டா வேல்யூஸ் வச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்தது ரீமார்க் பாருங்க. வாட் இஸ் ஏ டாட் ஏ? ஏ டாட் ஏ என்ன வரும்னு பார்க்கலாமா? வாட் இஸ் ஏ டாட் ஏ? அப்போ கொடுத்துருக்கிற டெஃபினிஷனில் பிக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பார்க்கலாமா? எஸ். ஓகே. அப்போ வாட் இஸ் வி கெட்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் திரும்ப ஏ பிக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். வாட் இஸ் காஸ் தீட்டாமா? தீட்டா என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள். தீட்டா என்னவாக இருக்கும்? இப்போ இந்த ஏ வெக்டார் மேலேயே தான் ஏ வெக்டார் இருக்குது. அப்போ ஏ வெக்டார் மேலேயே ஏ வெக்டார் இருந்தால் நமக்கு தீட்டா என்னவாக இருக்கும்? 0 டிகிரியாக இருக்கும். அப்போ காஸ் 0 டிகிரி. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு ஏ அகைன் காஸ் 0 1. அப்போ ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டாரை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு 1 போட்டால் மேக்னிடியூட் ஆஃப் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லை ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். இல்லை சாதாரணமாக ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் எழுதுகிற மெத்தட். அதாவது ஏ டாட் ஏவை இப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ ஏ டாட் ஏவன் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர்னு எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயராகவும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வாட் இஸ் ஐ டாட் ஐ? ஐ கேப் டாட் ஐ கேப்போட ஆன்சர் என்ன? ஐ டாட் ஐன்னு என்ன அர்த்தம்? அகைன் சப்ஸ்டியூட் ஏ இன் த பிளேஸ் ஆஃப் ஐ, பி இன் த பிளேஸ் ஆஃப் ஐ. ஸோ ஐ டாட் ஐ போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப் magnitude of I cap into, ஸோ ஐ கேப்புங்கிறது உன்னோட எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுற வெக்டார். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுற வெக்டார் தான் ஐ கேப்பு. ஒய் ஆக்சிஸில் மேக் பண்ணுற வெக்டார் ஜே கேப்பு, இசட் ஆக்சிஸ்க்கு கே கேப்பு. அப்போ ஐ டாட் ஐனா ஐ வெக்டார் மேலேயே ஐ வெக்டார் இருக்குது. அப்போ ஐ வெக்டார் மேலேயே ஐ வெக்டார் இருந்தால் அங்கே தீட்டா என்னவாக இருக்கும்டா? 0 டிகிரியாக இருக்கும். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஐ கேப், மாடுலஸ் ஆஃப் ஐ கேப்னு அர்த்தம் ஐ கேப்புங்கிறது இஸ் த யூனிட் வெக்டார். ஐ கேப்புங்கிறது யூனிட் வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ யூனிட் வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ 1, அகைன் 1, அகைன் 1. அப்போ ஆன்சர் இஸ் 1. அப்போ நமக்கு ஐ டாட் ஐ வேல்யூ என்ன கிடைக்குதுப்பா? 1 கிடைக்குது. சிமிலர்லி ஜே டாட் ஜே, சிமிலர்லி ஜே கேப் டாட் ஜே கேப் 1 தான் கிடைக்கும். கே டாட் கே கேப் ஈக்குவல் டு 1. அப்போது ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே இதெல்லாம் என்ன கிடைக்கிது? நமக்கு 1 தான் கிடைக்கணும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சேம் வெக்டாராக இருந்தால் தட் இஸ் ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே டாட் ஜே ஈக்குவல் டு கே டாட் கே. இதெல்லாம் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ ஆப்போசிட்டாக பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டாட் ஜே பண்ணால் என்ன வரும்? ஐ டாட் ஜே பண்ண என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஐ, மேக்னிடியூட் ஆஃப் ஜே. வாட் இஸ் ஐ டாட் ஜே? ஐயும் ஜேவும் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு சொன்னோம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுற வெக்டார் ஐன்னு சொன்னோம். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் மேக் பண்ணுற வெக்டார் ஜேன்னு சொன்னோம். இசட் ஆக்சிஸ் மேக் பண்ணுற வெக்டார் கேன்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், ஐயும் ஜேவும் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ பர்பண்டிகுலர்னா காஸ் π/2.
அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு I cap dot j cap equal to this is 1 and this is 1 cos pi by 2 வேல்யூ 0. அப்போ நமக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் ஈக்குவல் டு 0. அப்போ I டாட் ஜே வேல்யூனது 0. ஏன்னா ஐயும் ஜேவும் பர்பண்டிகுலர். இப்போ தான் நம்ம பர்பண்டிகுலருக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0 அப்படின்னு. சரிங்களா? இப்போ இதை வச்சு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் டாட் ப்ராடக்ட் I cap j cap and k cap. Again I cap j cap and k cap. ஓகேவா? எஸ். இப்போ ஒன்றா சொல்லுங்கள். I டாட் I வந்தால் 1, j டாட் j வந்தால் 1, k டாட் k வந்தால் 1. இதே மாதிரி வந்து I ஜேவும் பர்பண்டிகுலர்னால 0, ஐயும் கேவும் பாருங்கள் பர்பண்டிகுலர், அதுவும் 0. j டாட் I பர்பண்டிகுலர் 0, j டாட் k 0, k டாட் I பர்பண்டிகுலர் 0, k டாட் jவும் 0. அப்போ இந்த டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு பார்த்தோம். சரிங்களா? இன்ட்டு காஸ் தீட்டான்னு பார்த்தோம். இப்போ இதில் வாட் இஸ் த ஆங்கிள்? இப்போ காஸ் தீட்டா தானே. இப்போ இந்த காஸ் தீட்டாவை இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளை டேர்மை டிவைடில் கொண்டு போயிடலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி. இதுதான் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா. ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா என்னப்பா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை வேறு விதமாக எப்படி எழுதலாம்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதலாம். அதாவது ரெண்டையும் காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ டாட் பியை நம்ம பி டாட் ஏன்னு எழுதலாம். யூஸிங் காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், டெஃபினேஷன் படி அது வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய டெஃபினேஷனாக இருக்குது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஒன். சப்போஸ் நமக்கு ஏ வெக்டார் வந்து ஒரு ஐஜேகேல கொடுத்துருக்காங்க. சம் நம்பரில் 2i + 3j அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாதிரி பி வெக்டார் ஒன்று. அப்போ நான் இன் ஜென்ரல் ஏ வெக்டாரை சம் காம்போனன்ட் ஃபார்ம் a1i a2j a3kன்னு கொடுக்குறாங்க. பி வெக்டாரை வந்து b1i b2j அண்ட் b3kன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் காம்போனன்ட் ஃபார்மில் கொடுத்தா அப்போ நம்ம எப்படி சார் ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது? அப்போ நம்ம எப்படி ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள்ப்பா, ஒன்றும் கிடையாது. ரெண்டு வெக்டார் இந்த மாதிரி காம்போனன்ட் ஃபார்ம் கொடுத்து டாட் கேட்டாங்கன்னா இங்கே உள்ள ஐயோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே உள்ள ஐயோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஜேவோட ஜேவை மல்டிப்ளை பண்ணணும், கேவோட கேவை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணால் போதும். அப்போது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் காம்போனன்ட், இதான் டெஃபினிஷன். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் காம்போனன்ட். அப்போ என்ன அர்த்தம்? a1 இன்ட்டு b1. அப்போ a1 b1. அடுத்தது a2 b2. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு a2 b2. அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு a3 b3. ஸோ இதுதான் டெஃபினேஷன். அப்போ ரெண்டு வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்தா, அதாவது ஏ அண்ட் பியை வெக்டார் ஃபார்ம் ஐஜேகேல காம்போனன்ட் ஃபார்மில் கொடுத்தா அப்போ நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் இப்படி கேட்பாங்க சம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் என்னென்னு கேட்பாங்க. ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு வெக்டாரோட நிழல். இப்போ நம்ம நிழல் எங்கே விழுவும்? நமக்கு வெயில் அடிக்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக விழுவும். அதே மாதிரி ஒரு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்கும்? ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் மேலே இருக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ டாட் பியை முதல்ல போட்டுருங்க. இந்த ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிற பாருங்கள், பி வெக்டார், அதுக்கு மாடுலஸ் பி போட்டால் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபார்முலா. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டாருக்கு ஃபார்முலா ஏ டாட் பி பை மேக்னிடியூட் ஆஃப் பி. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டாருக்கு என்னவாக இருக்கும்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார், அதாவது இப்போ ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஏ வெக்டார் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். புரியுதா பாருங்கள்? ஸோ இது ரெண்டும் நமக்கு ப்ரொஜெக்ஷனோட ஃபார்முலாஸ். ஓகே. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? சரி, அப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்டோட டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்,
தீட்டா என்னவாக இருக்கும், தீட்டா எவ்வளோ டிகிரிலேருந்து எவ்வளோ டிகிரிக்குள்ளே இருக்கணும். அடுத்தது 2 வெக்டார் பர்பண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னோம். அதே டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்தால் 2 வெக்டார் பர்பண்டிகுலர்னு சொன்னோம். அடுத்தது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டாருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். ஐ டாட் ஐ சேமாக இருந்தால் 1, மாறி இருந்தால் 0ன்னு சொன்னோம். அடுத்தது காஸ் தீட்டா ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா. அடுத்தது 2 வெக்டார் காம்பனன்ட் ஃபார்முலா கொடுத்தா அப்போ நம்ம எப்படி ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். சரிங்களா, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாமா. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 10.3 பார்ட். எக்ஸசைஸ் 10.3 பாருங்க, கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 10.3. எஸ், ஓகே. எக்ஸசைஸ் 10.3. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் ஸோ given find the angle between the two vectors கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு find the angle between the two vectors கேட்டிருக்காங்க. அண்ட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாரோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க √3ன்னு, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேல்யூ √6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன், ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்க வேண்டியதான். என்ன ஃபார்முலாப்பா. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா என்னப்பா. we know that cos theta equal to என்ன ஃபார்முலா, a vector dot b vector by magnitude of a vector magnitude of b vector. this is the formula. ஓகேவா. ஸோ ஃபார்முலா நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். a டாட் b என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க √6ன்னு. அப்போ √6 பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேல்யூ √3. இப்போ இதோட வேல்யூ 2. ஓகேங்களா. அப்போ 2√3ன்னு வருது. இந்த √6 நம்ம எப்படி எழுதலாம்னா √2 × √3 எழுதலாமாப்பா. √2 × √3னா √6ன்னு எழுதலாம். அப்போ டினாமினேட்டரில் 2√3 இருக்குது. ஓகே, √3 கேன்சல் ஆயிரும். இப்போது இங்கே √2 இருக்குது, இங்கே வெறும் 2 இருக்குது. இப்போ நான் டினாமினேட்டர் உள்ள இந்த 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 டிவைடட் பை √2 × √2ன்னு எழுதலாம்ல. வெறும் 2 நம்ம 2 √2 எழுதலாம். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 டைம். அப்போ cos theta equal to 1/2னா cos inverse of 1/√2. அப்போ cos inverse of 1/√2னா என்ன டிகிரி வரும், தட் இஸ் cos இந்த டிகிரிக்குப்பா 1/√2 வரும். எது பாருங்கள், sin தீட்டாக்கு சொல்லணும்னா sin 0 0, sin 30 டிகிரி 1/2, sin 45 1/√2, sin 60 டிகிரி வேல்யூ √3/2 அண்ட் sin 90 வேல்யூ 1ன்னு தெரியும். அப்படியே காசுக்கு ரிவர்ஸில் எழுதுங்க. cos 0 1, √3/2, 1/√2, 1/2 0. அப்போது இந்த தீட்டா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் நான். அப்போ காஸ் எந்த டிகிரிப்பா 1/√2 வருது, 45 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/4. π/4னா வேறு ஒன்றும் இல்லாமல் என்னது 45 டிகிரி. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் சம் ஓவர். ஓகே, ஸோ நவ் கோ டு த செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். ஸோ அகைன் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா டு ஃபைண்ட் த ஆங்கிள். அகைன் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் நேம் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 வெக்டார்ஸ்க்கு நேம் வச்சுக்கோங்க. லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி வெக்டார் என்ன வச்சுக்கலாம்னா 3i மைனஸ் 2j ப்ளஸ் கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் பி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள்ப்பா. ஸோ we know that ஃபார்முலா பாருங்கள் மேலே சம்மிலே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும் அண்ட் டிவைடட் பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஏ டாட் பி கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ஏ டாட் பி. ஏ டாட் பின்னு என்ன பண்ணணும், ஏ வெக்டாரை அப்படி எழுதிக்கோங்க. ஏ வெக்டார் எழுதியாச்சு. டாட்டு பி வெக்டாராகவும் அப்படி எழுதிக்கோங்க. பி வெக்டார் என்ன இருக்குது, 3i மைனஸ் 2j ப்ளஸ் கே. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 வெக்டார் வந்து ஐஜேகேயில் காம்போனன்ட் ஃபார்மில் கொடுத்தா என்ன பண்ணணும், இங்கே உள்ள ஐயோட காம்போனண்ட்டையும் இங்கே உள்ள ஐயோட காம்போனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 1 3 இருக்குது. அப்போது 1 × 3. சரிங்களா. ப்ளஸ் அடுத்தது -2 இன்ட்டு இங்கே ஜேவோடது -2. சரிங்களா. ப்ளஸ் கேங்கிறது இங்கே 3. அப்போ 3 இன்ட்டு இங்கே 1 இருக்குது.
புரியுதா? ஸோ ஐயோட ஐ காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், ஜேவோட ஜேவோ, கேவோட கேவோ. அப்போ 1 3s are 3, -2 × -2 +4, அகைன் +3. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 7 + 3 10 கிடைக்குது. அப்போ திஸ் இஸ் ஃபார் A டாட் பி ஆன்சர். ஓகே, அடுத்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் A, மேக்னிடியூட் ஆஃப் B. அப்போ நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் மேக்னிடியூட் ஆஃப் A. ஸோ ஒரு வெக்டாருக்கு நம்ம எப்படி மேக்னிடியூட் எடுப்போம்? போன எக்ஸசைஸில் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் A வெக்டாரோட காம்போனண்ட் என்னது பாருங்கள், 1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 + 9. அப்போ வி கெட் ரூட் ஆஃப் 14. ரூட் ஆஃப் 14. அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 4 + 1, அகெயின் வி கெட் ரூட் ஆஃப் 14. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாப்பா? A டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் A மாடுலஸ் B. இதான ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் A டாட் பி ஆன்சர்? 10. டினாமினேட்டர் ஆன்சர்மா √14. அப்போது 10 பை √14 14 தானேப்பா. சரி, கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 5 2s are 10, 7 2s are. அப்போது தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/7. இதுதான் செகண்ட் சம்முக்கான ஆன்சர். எஸ், கிளியராக புரிஞ்சிருக்குங்களா? அப்போது ரெண்டு சம்லையுமே போன சம்மில் டைரெக்டாக உனக்கு A டாட் பி ஆன்சர், A ஆன்சர்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்மில் நம்ம எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த வெக்டாருக்கு நேம் வச்சுக்கோங்க, கிவன். ஸோ லெட் A வெக்டார் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i cap minus j cap. ஓகே, அடுத்தது B வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i cap plus j capன்னு கொடுத்துட்டு டு ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார் ஆன் திஸ் வெக்டார்னு கேட்டிருக்காங்க. அப்போ we know the formula. என்ன ஃபார்முலா தெரியும்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டார் ஆன் B வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் கடைசியாக? A டாட் B பை மேக்னிடியூட் ஆஃப் B. ப்ரீவியஸில் போட்டிருக்கோம் பாருங்கள், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டார் ஆன் B வெக்டார். அப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? A டாட் B கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் B கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் A டாட் B? ஸோ A டாட் B என்ன பண்ணணும்னு பாருங்கள். A டாட் Bனா A வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I minus J டாட் I plus J divided by magnitude of B. அப்போ I plus J இதானேப்பா. ஸோ மேலே A டாட் பி போட்டாச்சு, டினாமினேட்டரில் மாடுலஸ் C. இப்போ என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் வந்தால் கரஸ்பாண்டிங்காக உள்ள காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஐயோட காம்போனண்ட் 1, ஸோ 1 1s are 1ன்னு வரும். அடுத்து -1 × +1 -1 வரும், டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்கே 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. அப்போ 0/√2. ஆன்சர் இஸ் 0. இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இந்த சம்மோடைய ஆன்சர். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டார் ஆன் B வெக்டாரோட ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? அதே பாருங்கள், ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப், திரும்பவும் ப்ரொஜெக்ஷன் தான், ஆனால் கொடுத்துருக்கிற வெக்டார் A வெக்டார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ A வெக்டார் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா I + 3j + 7kன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு B வெக்டார் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 7i - j + 8kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க ரெண்டு வெக்டாரும் காம்போனன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கேட்டிருக்கிறது ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டார் ஆன் B வெக்டார். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A வெக்டார் ஆன் B வெக்டாருக்கு என்ன ஃபார்முலாமா? A வெக்டார் டாட் B வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார். சரியா? ஓகே. அப்போ என்ன ஃபார்முலா பார்த்தா போதாச்சு. இப்போது இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, we know that. இப்போ now find out A டாட் B. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிற இடத்துல I + 3j + 7k டாட்டு 7i - j + 8k இந்த மாதிரி எழுதிக்கோங்க. டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் B. Bயோட மேக்னிடியூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். கரெக்டுங்களா? எஸ். ஓகேவா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் உள்ளதை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுப்பா? கரஸ்பாண்டிங் காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 7s are 7. அடுத்தது 3 × -1 -3. அடுத்து 7 8s are 56. டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் 49, -1 ஸ்கொயர்னா 1, 8 ஸ்கொயராக 64.
ஸோ இப்போ என்ன வரும் நியூமரேட்டரில் 7ல் 3 போச்சுன்னா 4 ஆப்பா 4 + 56 வந்து 60 ஆயிரும் டிவைடட் பை ரூட் ஆஃப் 49 50 50னா எவ்வளோ வரும் 114 வருமா கரெக்டாக பாருங்கள் 10 14 பேலன்ஸ் 1 7 114 வருது சரிங்களா இப்போ இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா இப்போ 114 போட்டு பாருங்கள் 114க்கு எல் டிவிஷன் போட்டால் 5 2s are 10 7 2s are வரும் ஸோ நமக்கு அடுத்து 3ல் போட்டால் 1 3s are 3 9 3s are 27 எங்கேயுமே நமக்கு ரூட் எடுக்க முடியாது ஸோ இதை அப்படியே விட்டுருங்க இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணி போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவாப்பா எஸ் இப்போ கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 5 ஓகே 5th கொஸ்டின் பார்க்கலாம் ஷோ தட் ஈச் ஆஃப் த கிவன் 3 வெக்டார் இஸ் அ யூனிட் வெக்டார் கொடுத்துருக்கிற 3 வெக்டாரும் யூனிட் வெக்டார்னு சொல்லணுமா முதல்ல கொடுத்துருக்க வெக்டாருக்கு நேம் வச்சுக்கோங்க ஏ வெக்டார் என்னவாக இருக்குன்னா 1/7 2i + 3j + 6kன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது வெக்டாரை பி வெக்டார்னு வச்சுக்கோங்க பி வெக்டார் என்னது 1/7 3i - 6j + 2kன்னு வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது சி வெக்டார் என்னவா 1/7 6i + 2j - 3k ஸோ இந்த 3 வெக்டாரும் என்ன வெக்டார்னு சொல்லணுமா யூனிட் வெக்டார்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணுமா ஃபஸ்ட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாமே என்னது யூனிட் வெக்டார்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லணும் அடுத்தது ஆல்சோ ஷோ தட் திரும்ப இன்னொன்று ப்ரூவ் பண்ண வேண்டியது தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த சம்மில் நமக்கு 2 ப்ரூஃப் இருக்குது ஒரு ப்ரூஃப் வந்து யூனிட் வெக்டார்னு ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு 2 ப்ரூவ் என்ன அப்படின்னா தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு சொல்லணும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு சொல்லணும் ஓகே எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா யூனிட் வெக்டார்னு சொல்லணும் யூனிட் வெக்டார்னால் என்ன சொல்லணும் யூனிட் வெக்டார்னால் நம்ம போன சம்லேயே சொன்னேன் போன வீடியோலேயே ஒரு வெக்டாரை எப்போ நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ 1 இருக்கணும் சரிங்களா அப்போ இதோட மேக்னிட் அப்போ மாடுலஸ் ஏ வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்கணும் மாடுலஸ் பி வேல்யூ 1 வரணும் மாடுலஸ் சி வேல்யூ 1 வரணும் பார்க்கலாமா ஸோ ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு பண்ண என்ன வரும் இந்த 1/7 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/7 த ஹோல் ஸ்கொயர் 2/7 த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது 3/7 த ஹோல் ஸ்கொயர் அடுத்ததுமா 6/7 த ஹோல் ஸ்கொயர் இப்படி வருமா ஸோ இதெல்லாம் ஸ்கொயரிங் பண்ணுங்கள் நமக்கு என்ன கிடைக்கும் 4/49 வரும் 9/49 வரும் 36/49 வரும் ஸோ ஆட் பண்ணால் நமக்கு ரூட் ஆஃப் 49/49 கிடைக்கும் ஸோ கேன்சல் பண்ணால் ரூட் 1க்கு ரூட் எடுத்தால் 1 கிடச்சிருச்சா அப்போ நமக்கு ஏ வெக்டார் இஸ் அ யூனிட் வெக்டார் இதே மாதிரி பி வெக்டார் சொல்லுங்கள் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/7 த ஹோல் ஸ்கொயரா இந்த 7 உள்ள கொண்டு போங்க 3/7 த ஹோல் ஸ்கொயர் அடுத்து -6/7 த ஹோல் ஸ்கொயர் அடுத்ததுப்பா 2/7 த ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ இதெல்லாத்தையும் ஸ்கொயரிங் பண்ணுங்கள் அதே மாதிரி வரும் பாருங்கள் 9/49 வரும் 36/49 கிடைக்குது 4/49 கிடைக்குது சரிங்களா இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 49/49 திரும்ப வரும் அப்போ ரூட் 1னா 1 அப்போ இதுவும் உனக்கு யூனிட் வெக்டார்னு கிடைக்குது அடுத்து மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் பாருங்கள் அகைன் 1/7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6/7 த ஹோல் ஸ்கொயர் 2/7 த ஹோல் ஸ்கொயர் -3/7 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது சரிங்களா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36/49 4/49 9/49 அப்போ அகெயின் ரூட் 49/49 ரூட் 1 கிடைக்கும் தட் இஸ் 1 அப்போ நமக்கு எல்லா வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கனால தேர்ஃபோர் தீஸ் வெக்டார்ஸ் என்ன வெக்டார்ஸ்மா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் புரியுதா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க வெக்டாருக்கு மாடுலஸ் எடுங்க மாடுலஸ் வேல்யூ 1 வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ யூனிட் வெக்டார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு சொல்லணும் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னால் என்ன அர்த்தம் நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம் பாருங்கள் 2 வெக்டார் பர்பண்டிகுலர்னால் டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0 தானேப்பா பாருங்கள் 2 வெக்டார் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0 அப்போ நான் என்ன பண்ணணும் 2 வெக்டார் எடுத்து எல்லாத்துக்கும் டாட் பண்ணால் ஆன்சர் 0 வருதான்னு பார்க்கணும் ஓகே ஸோ பாருங்கள் இப்போ வாட் இஸ் ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏ டாட் பி செக் பண்ணி பார்க்கணும் வாட் இஸ் ஏ டாட்னு பார்க்கலாம் முதல்ல ஏ வெக்டார் என்னவா இருக்குன்னா 1/7 டைம்ஸ் ஆஃப் 2i
plus 3j plus 6k dot 1 by 7 times of 3i minus 6j plus 2k இதுதான் a dot b கரெக்டுங்களா. இப்போ இந்த 1 by 7 1 by 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1 by 49 வந்துடும். ஸோ மீதி உள்ள இந்த ரெண்டு வெக்டாரை டாட் பண்ணணும். டாட் என்ன சொல்லியிருக்கேன், கரஸ்பாண்டிங்காக உள்ள காம்போனண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 3 6 அடுத்தது 3 minus 6 minus 18 வரும். அடுத்து 6 2s are 12ன்னு வரும். கரெக்டுங்களா. எஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 18 minus 18 0. 0 by 49 என்ன வரும் 0. அப்படின்னா therefore a vector is perpendicular to b vectorன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஏவும் b எப்படி இருக்குமா, பர்பண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட் we find out b dot c. b dot c பார்ப்போம். b என்னது 1 by 7 3i minus 6j plus 2k இது b vector பா. டாட் c vector பாருங்க 1 by 7 6i plus 2j minus 3k. ஸோ இது ரெண்டையும் டாட் பண்ணலாம். ஸோ 1 by 49 போட்டுட்டு இங்கே 3 6 are 18 minus 2 6 are 12 and 2 3s are minus 6. அப்போ இங்கேயும் 18 minus 18 0 0 by 49 0. அப்போ என்ன கிடைக்குது, b vector is perpendicular to c vector. அப்போது a bக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, b cக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அடுத்தது c டாட் a செக் பண்ணி பார்க்கலாம். c டாட் a பாருங்கள் 1 by 7 6i plus 2j minus 3k இது c vector. டாட் a vector பார்ப்போம்னா 1 by 7 2i plus 3j plus 6k. இப்போ இது ரெண்டுத்துக்கான டாட் பண்ண போகிறேன். ஸோ 1 by 49 போட்டுட்டு 6 2s are 12 2 3s are plus 6 அடுத்து minus 18 வருது. அகெயின் 0 by 49 0ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா c vector is perpendicular to a vector or a vector are perpendicular to c vector. அப்போ நல்லா பாருங்களேன், கம்பைன் பண்ணுங்கள். a bக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, b cக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, c aக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ஒன்று அது கூடிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ therefore a vector b vector c vector are mutually perpendicular vectors வெக்டார்ஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ நமக்கு எக்ஸாமில் எப்படி வேணால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பண்டிகுலருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா. எஸ். இப்போ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். a + b என்ன கிவன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். a வந்து a வெக்டார் ப்ளஸ் b வெக்டாரும் டாட் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது கிவனில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிவனில் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் a வெக்டார் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் b வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிவனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, டு ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் a அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் b இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கப்பா. எப்படி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கிவனில் இருக்கோ நம்ம அதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. a + b டாட் a - b கொடுத்துருக்காங்க. a + b டாட் a - b ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எப்படி பண்ணுறது? ஆக்சுவலி இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது பாருங்கள். a + b இன்ட்டு a - b ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லாமல் இதை வினோத அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியலப்பா. a + b a - bக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதே தான். ஸோ மாடுலஸ் இங்கே a ஸ்கொயர் போல மாடுலஸ் a ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. therefore புரியுதாப்பா. எஸ். இப்போது மாடுலஸ் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் b. அப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இந்த மாடுலஸ் a ஸ்கொயர் பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா. மைனஸ் மாடுலஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இப்போது 8 ஸ்கொயர் போட்டால் 64 மாடுலஸ் b ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. கரெக்டுங்களா. எஸ். இப்போது 64 b ஸ்கொயரில் ஒரு b ஸ்கொயர் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும் 63. அப்போ 63 மாடுலஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. சரிங்களா. அப்போ வாட் இஸ் மாடுலஸ் b ஸ்கொயர்? மாடுலஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/63. 8/63. அப்போ வாட் இஸ் மாடுலஸ் b? மாடுலஸ் b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/63. அப்போ 8க்கு ரூட் எடுத்தால் என்னமா வரும் 2√2. 8க்கு ரூட் எடுத்தால் 2√2. எப்படி 8க்கு எல் டிவிஷன் போட்டு பாருங்கள். 2 2s are போட்டிங்கன்னா 4 2s are 8. திரும்ப 2 போட்டால் 2, திரும்ப 2 போட்டால் 1. அப்போ 3 2க்கு ஒரு 2 2 வெளியே எடுத்தாலாம், ஒரு 2 பேலன்ஸ் வச்சுக்கலாம். அதேமாதிரி 63 எடுக்க முடியுமா பாருங்கள். 63க்கு 3 டேபிள் போடுங்க. 2 3s are 6, 1 3s are. அடுத்து 3 போட்டால் 7 3s are 21. அப்போது 3√7ன்னு கிடைக்கும். இதுதான் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார்.
அப்போ அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும்ல, என்ன பண்ணால் போதும், நமக்கு தெரியும் given that மாடுலஸ் ஏ வெக்டார் எப்படி இருக்கான், 8 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி வெக்டார்னு இருக்குது. அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா இந்த பி வெக்டாரை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2√2/3√7. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ வெக்டார் கிடச்சிரும். 8 2s are 16√2 divided by 3√7. ஸோ திஸ் இஸ் ஃபார் மாடுலஸ் ஏ வெக்டார். சரிங்களாப்பா? எஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ராடக்டோட ஃபஸ்ட்டு டைப் ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்டை பற்றின டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடாக உள்ள 10.3ல் இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம 6 முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் டிஜே மேத் அகாடமி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.